எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு G-Star Mobile Care. நான் உங்க விஜயகுமார் பேசுறேன். அண்ட் இன்னைக்கான கண்டென்ட் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, Redmi Note 10 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் அண்ட் ஒரு சில டைம்ல நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆன் ஆயிட்டு உள்ளலாம் போயிருது. பட் இந்த லாக் ஸ்கிரீன்ட்ட சின்ன லேகிங் இருக்கு. அதையும் மீறி நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அகைன் வந்து ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் தான். அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த ஒரு ஃபுல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா G-Star Mobile Care. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க மேக்ஸிமம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ப்ரோ நான் அந்த பேசிக் லெவல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, இந்த காம்போ மாத்துறது, சிசி, மைக்கு, டச், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஓகே. இந்த மதர் போர்ட் லெவலில் நான் பண்றதே இல்லை. ஸோ அதை மட்டும் நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அண்ட் கன்ஃபார்ம் நீங்க மதர் போர்ட் லெவல் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், EMC, OFS, ஸ்கிமேட்டிக்ஸ் லெவலில் டெப்த்தாக இறங்கி பண்ணீங்க அப்படின்னா தான் ஒவ்வொரு விஷயமும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வருது, அந்த கம்ப்ளைண்ட் அப்போதைக்கு ரெடி பண்ண முடியாம அதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா மொபைல்ஸும் நீங்களும் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்காக டெப்த்தாக வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, ப்ரோ எனக்கு மல்டிமீட்டர் கூட யூஸ் பண்ண தெரியாது, இருந்தாலும் ஓகேவா, பட் ஆனால் அந்த பேசிக் லெவலில் பண்றேன் அப்படின்னு சொல்லினாலும் ஓகே தான். ஸோ சிப் லெவல் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் பேட்ச்க்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சீட் புக்கிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி உடனே உங்க சீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ ரெட்மி இந்த மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கஸ்டமர் ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது, பிளாங்க் ஆகிட்டு. ஸோ அந்த MIUI அப்படிங்கிற வர வேண்டிய இடத்துல நமக்கு ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆனாய் உள்ளே போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து இனிஷியல் பேசிக் ஸ்டெப்ஸு, ஏன்னா என்றைக்குமே பேசிக் ஸ்டெப்ஸை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஸோ பேசிக்காக நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே ஆன் பண்ணி பார்க்குறோம். பட் ஆனால் நமக்கு வந்து பூட்டாய் உள்ளே போயிட்டு பட் அப்படியே லேக் ஆயிடுது. ஸோ அதுக்கு மேலே யூஸ் பண்ணாலும் நமக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ இந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த ஒர்க். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா, இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து கழட்டி எடுத்துக்கிறேன். ஸோ கழட்டி எடுத்துகிட்டு நீட்டாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து CPU இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஷீல்ட் ரிமூவ் பண்ணுறேன். அண்ட் தென் சைடில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பளிச்சுன்னு நம்ம அந்த ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். மேலே இருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ அந்த பேஸ்ட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஹேண்டில் வச்சு நீட்டாக அந்த பிளேடை வச்சு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், க்ளீன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த Qualcomm SM6150 அப்படிங்கிற அந்த நேம் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல தெரியுது. நெக்ஸ்ட் வந்து கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 250 அண்ட் ஏர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகி வந்து கட் ஆகுமே தவிர சைட் பையில் இருக்க, நியர்பையில் இருக்க கெப்பாசிட்டரோ, ரெசிஸ்டரோ, இந்த மாதிரி எந்த ஒரு காம்பனண்ட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் வந்து ஆகாது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட் அண்ட் ஏர் தான் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து நம்ம EMC, OFS வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஃபுல்லாக வந்து டேப் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஒரு ஹீட்டும் வந்து அதில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம CPU வந்து கழட்டி எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ CPU வந்து கழட்டுறதுக்கு முன்னாடி அந்த பொசிஷன்லாம் நம்ம பண்ணிவிட்டு கரெக்டாக நமக்கு எந்த இடத்துல வாட்டமாக இருக்கோ ஸோ அந்த இடம், இப்போ ரைட் சைடு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸ் இருக்குது அந்த இடத்துல நமக்கு பண்ணுறதுக்கு. அதனால் வந்து ரைட் சைடு நான் வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து நான் பிளேட் அவுட் எடுக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐசியில் நல்லாவே அந்த ப்ளோயர் நாசில் வந்து நம்ம நீட்டாக ஜென்டிலாக காட்டும் போது வந்து ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அடியில் நம்ம ஹேண்டில் வந்து விடும்போது ஸோ நல்லா ஃப்ரீயாகவே நமக்கு வந்து போகும். ஐசியுமே நல்லா நீட்டாக வந்து லிஃப்ட் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பேஸ்டட் ஐசி, ஓகேங்களா. ஸோ பேஸ்டட் ஐசி அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக போர்டில் ஹீட் இருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த போர்டில் இருக்கக்கூடிய ஹீட்டு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட சால்ட்ரிங் யூஸ் பண்ணி நீங்கள் உடனே இருக்கக்கூடிய அந்த லெட்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ சால்ட்ரிங்கோட ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 350 டிகிரி செல்சியஸ் நான் வந்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த லெட்டெல்லாம் வந்து நம்மளோட சால்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை டிஸ்போஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேலன்ஸ் என்ன இருக்குது, நீட்டாக அந்த போர்டை பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல ஸ்மூத்தாக வரல, எனக்கு வந்து திப்பியாக வருது, இல்லை கட்டியாக பிடிக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு போர்டில் வந்து கூலிங் ஆகிடுச்சு, இல்லை சால்ட்ரிங்கில் வந்து சரியான ஹீட்டு, போதுமான ஹீட் இல்லை அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஆகும். ஸோ போர்டோட ஹீட் ப்ளஸ் வந்து சால்ட்ரிங்கோட ஹீட் இது ரெண்டும் சேரும்போது கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும்.
ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து பேஸ்ட் வந்து கிளீன் பண்ணணும் இல்லையா? அதனால வந்து நான் ப்ளோயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 250 ஹீட் வந்து வச்சுக்கிறேன். ஏர் வந்து ஒரு 60, 70 வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு நீட்டா ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிளாக் பேஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் ஹேண்டில் நான் வந்து சேம் இந்த பொசிஷன்ல வச்சே நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சைடுல இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்லாம் வந்து நீட்டா நம்ம வந்து கட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே நம்ம வந்துட்டு நம்மளோட அந்த ஒர்க்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கரெக்ட்டா இருக்கா அப்டிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ கார்னர்ல இருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு, நமக்கு அந்த வியூ பக்காவா இருக்கா அப்டிங்கிறத நம்ம வந்து ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஓகே. இப்போ வந்து ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு, நம்ம வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் டீசால்டரிங் விக் நம்ம வந்து வச்சு, நம்ம வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டீசால்டரிங் விக் எடுத்து, நம்ம வந்து கரெக்ட்டா ஹீட்ட குடுத்து, நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணிட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆஃப் தி செக்ஷன்ஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது? கொஞ்சம் வாட்டமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருக்கக்கூடிய ஆஃப் செக்ஷன வந்து நீங்க ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணும்போது நீட்டா ரிமூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத ஃபர்ஸ்ட்டு வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா மேல இருக்கிறது ஆஃப் தி செக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறத கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா அட் எ டைம்ல வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அப்ல நம்ம வேலை செய்யும்போது ஓரளவுக்கு வாட்டர் இருக்கும். ஸோ அதே மாரி நம்ம இத திருப்பி வச்சு இதையும் நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா டீசல் விக்க பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஒரே இத வச்சு ஒன் டைரக்ஷன்ல நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே டபுள் டைரக்ஷன்ல வச்சு இழுத்தீங்க அப்படின்னா, டீசல் விக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிவர்ஸ் பண்ணும்போது ஒரு சில லெட் வந்து அதிலேயே ஸ்டேபிளா நிக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால வந்து அத மட்டும் ப்ராப்பரா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல எக்ஸஸா சின்ன சின்ன பேஸ்ட் இருந்துச்சு. அத நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஐசி உட்கார வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில நமக்கு இது சரியா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு, கொஞ்சம் டீசால்டரிங்கும் யூஸ் பண்ணி, நான் வந்து ப்ராப்பரா ஒரே மாரி ஈவனா இருக்க மாரி நான் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து பிரஷ் வச்சு நீட்டா கிளீன் பண்ணிக்கலாம். சேம் அஸ் இட் இஸ் என்ன ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணுமோ அதே தான் ஐசிக்கும். ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கான ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 260 அண்ட் ஏர் 60 டூ 70 வச்சிருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிளேடோட பொசிஷன் வந்து மதர் போர்ட கிளீன் பண்ணும்போது ஒரு மாரியும், அதே வந்து ஐசி கிளீன் பண்ணும்போது ஒரு மாரியும் நான் வந்து வச்சிருக்கேன். இத கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட்ட வந்து நம்ம ஃபுல்லா வந்து கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில நம்ம ஒவ்வொரு பேடும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது வந்து சில்வர் கலர்ல ஓகே. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ட்ரை ஆன மாரி பிளாக் ஹெட்ஸோட எல்லாமே இருக்கு. ஸோ இத வந்து ஒரு ஈவனா பண்றதுக்காக நான் வந்து ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ளோயர் காட்டுனதுனால அதில கொஞ்சம் ஹீட் வந்து ஸ்டேபிளா இருக்கும் ரிமைன்ஸ். ஸோ அதனால வந்து அதில கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டும் பிளஸ் பிபிடியும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து சால்டரிங்க யூஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50% ஆஃப் த பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லெட் உட்காரத நீங்களே வந்து அப்சர்வ் பண்ணுவீங்க. இதே ஸ்டெப்ப நம்ம வந்து அகைன் நம்ம ரிப்பீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50ங்கிறது ஒரு 75% வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆக ஆரம்பிச்சுரும். அந்த எந்த அளவுக்கு ஹீட் பிளஸ் வந்து பிபிடி வந்து நமக்கு அப்ளை ஆகுதோ, அந்த அளவுக்கு தான் வந்து பேட்ல வந்து கரெக்ட்டா போய் நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போ வந்து எனக்கு எந்தெந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகலையோ, அந்தந்த இடத்துல மட்டும் நான் வந்து பிபிடி அப்ளை பண்ணி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒன்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிறேன் வித் ஹெல்ப் ஆஃப் சால்டரிங். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிபிடி அப்ளை பண்ணிட்டு, நமக்கு வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாரி ஈவனா இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு, அண்ட் ஃபைனலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம வந்து கிளீன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் டீசல்டரிங்க போட்டு ஒரே மாரி ஃபிளாட் சர்ஃபேஸ் நான் வந்து கொண்டு வந்துர்றேன். ஸோ இந்த மாரி பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி பேட் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கா இல்லையாங்கிறத வியூ வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைச்சிரும். இப்போ வந்து இத நான் வந்து கிளீன் பண்றேன் பாருங்க. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் கிளாத் வச்சு நான் கிளீன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துல இல்ல அப்படிங்கிறது உங்களாலேயே அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து லைட்டா பிபிடி வச்சுட்டு, நான் அந்த இடத்துல மட்டும் ரீகிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ரீகிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு. ஸோ அதையுமே வந்து ஃபைனலா முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு நம்ம ஃபைனலா ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து டீசால்டரிங் வச்சு ஃபைனல் டச் வந்து குடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நமக்கு வந்து அந்த கிளியரன்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஓகே. வந்து நீட்டா கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரீபாலிங் ப்ராசஸ் எடுத்துடலாம். ஸோ டிஷ்யூ பேப்பர்ல நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இதுக்கான ஸ்டென்சில் எடுத்து நான் கரெக்ட்டா வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துரும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அந்த பேடுமே பாருங்க நல்லா கண்ணுக்கு தெரியுது. அந்த மாரி தான் இருக்கணும். எந்த ஒரு பிளாக் ஹெட்ஸும் இல்லாம. இப்போ வந்து பிபிடி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்க.
பிபிடி அப்ளை பண்ணும்போது நம்ம அதிகமாக வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுத்து வந்து அழுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா எக்ஸஸாக போயிடுச்சு அப்படின்னா பால் வந்து ஈவனாக இருக்காது. ஸோ நமக்கு வந்து அதை ஃபில் ஆகிற வரையும் இருந்தால் போதும். ஸோ நம்ம பண்ணிவிட்டு கிளாத்தை வச்சு ஈவனாக வந்து ஒரு தொடச்சிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீபாலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ட்வீசரை எடுத்து ஃபிங்கர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்வீசரை எடுத்து ரைட் ஹேண்டில் நம்ம கரெக்டாக வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளோயர் எடுத்து இந்த கார்னரில் ஹீட்டு 350 அண்ட் ஏர் வந்து பார்த்திங்கன்னா 40 வச்சு நீங்கள் கொடுக்கும்போது அழகாக வந்து ரீபாலிங் வந்து ப்ராசஸ் வந்து நடக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ரீபாலிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக நமக்கு ப்ராப்பராக வந்து ரீபால் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ஏரோ மார்க்கு, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சின்ன லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம வந்து போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸிக்ஸ் பேஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா 2 டாட் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த 2 டாட் மூலிமா தான் ஐசி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஐசி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்ன பொசிஷனில் இருந்துச்சோ எடுத்தோமோ அதே பொசிஷனில் நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துடலாம். அந்த கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பொசிஷனிங்காக அந்த லைனிங் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக அப் அண்ட் டவுன் சைடு எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வச்சுட்டு இப்போ நம்ம ப்ளோயர் எடுத்து ஹீட்டை கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஹீட் வந்து நமக்கு ஜென்டிலாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கொடுக்கணும். ஸோ வீடியோவில் வந்து கொஞ்சம் நான் ஸ்பீடாக எடுத்துகிட்டு போனதுனால வேகமாக காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஐசி வந்து தளர்ந்து உட்கார்றத நீங்கள் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃப்ளக்ஸ் பத்தலை, அதனால் நான் சைடாக கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயரில் நான் வந்து இப்போ வந்து ஏர் இன்னும் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஹீட் வந்து 340 அண்ட் ஏர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 வச்சு நல்லா அடிக்கிறேன். அடிச்சுட்டு லைட்டாக நான் வந்து ட்வீஸில் வச்சு ஒரு ஷேக் பண்ணுவேன். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிளாத்தை வச்சு நீட்டாக அந்த இடத்த தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு இப்போ நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இது மொபைலில் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே ஒரு தெர்மல் பேட் வச்சிடலாம் சிபியூக்கு மேலே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெர்மல் பேடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேமராலாம் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா தான் அந்த பவர் கீலாம் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ மொபைலை வந்து ஆன் பண்ணிக்கலாம். எம்ஐவி வருது. லாக் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், நார்மலாக நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நமக்கு அந்த லேக் வந்து இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு பூட் அப்போ நமக்கு லைட்டாக லேக் இருக்கும், அது ப்ராப்ளம் இல்லை. நல்லா ஸ்மூத்தாகவே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே, நமக்கு முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல இன்னும் நிறைய வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Gopinath. Thank you.